ஹாய், இன்றைய ஸ்பெஷல் சிக்கன் வறுவல் ஈஸியான முறையில் எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். டேஸ்ட் ஆகும். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சோம்பு பவுடர், சிறிதளவு மஞ்சத்தூள். நல்லெண்ணெயில் நல்லா மசாலாவை கிண்டிக்குவோம். நம்ம எடுத்துருக்க சிக்கனுடைய அளவு 1.5 கிலோ சிக்கன், 2 கப் தயிர், தேவையான அளவு சிறிதளவு உப்பு போட்டு நல்லா அங்கிட்டு இங்கிடுமா கிளறி எடுத்துக்குவோம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 75 கிராம், இதையும் போட்டு இந்த மசாலாவில் நல்லா அங்கிட்டு இங்கிடுமா நல்லா பிரட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். மசாலா பிரட்டி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். சிறிதளவு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு கலக்கி வச்சுருக்க அந்த சிக்கன் மசாலாவோட இந்த எண்ணெயில் கொட்டிக்குவோம். கொட்டி விட்டு இங்கிடும் அங்கிடும் நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சுருவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க சிக்கனை இப்போ போட்டுக்குவோம். போட்டுவிட்டு இங்கிடும் அங்கிடும் நல்லா ஒரு கிளறி விட்டு நெருப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ஏன்னா அடி பிடிச்சிரும். நல்லா சிக்கன் ஒரு 25% வெந்த பிறகு சிக்கன் மசாலா பொடி 3.5 டீஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு இங்கிடும் அங்கிட்டுமா நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டு லைட்டாக மூடி வச்சுருவோம். நல்லா கிளறிட்ட பிறகு திறந்து சிக்கனுடைய தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். தண்ணி ஊற்றாம அந்த சிக்கனுடைய தண்ணியிலேயே தண்ணியை நல்லா வேக வைக்கணும். நல்லா இங்கிட்டு அங்கிட்டுமா நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. செத்த நேரத்தில் சிக்கன் வெந்துடும். சிக்கன் 75% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 எலுமிச்சை பழம் சாறை புழிஞ்சு விட்டுக்குவோம். புழிஞ்சு விட்டு நல்லா இங்கிட்டு அங்கிட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். ஈஸியான 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம்.